ரெண்டாவது உதாரண ஜாதகம். ஏன்னா நம்ம அன்னைக்கு இந்த நட்சத்திரத்தில் நின்னா அப்படின்னு சொல்லிட்டே வந்தோம். பட் அதுக்கு உதாரணம் நம்ம கொடுக்கல இல்லையா, ஒரு தெளிவு கொடுத்துடணும் இல்லையா, பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து தெளிவு கொடுத்துடணும். அதுக்காக இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் வந்து சிம்ம லக்னம், ராசி வந்து மீன ராசி. மாந்தி எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல மாந்தி. என்ன நட்சத்திரத்தில் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தில் மாந்தி. இவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 47 55 47. 10ஆம் இடத்துல மாந்தி. இந்த இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம். இவங்களுக்கு எங்க இருக்கு மாந்தினா அதே 10ஆம் இடத்துல தான் இருக்கு. என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. மாந்தி நிக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம். மாந்தி நிக்கிற நட்சத்திரம் பூரம். சரி, 10ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் நல்லது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 10ஆம் இடத்துல மாந்தி யார் வீட்டில்? சுக்கிரனுடைய வீட்டில், சந்திரனுடைய நட்சத்திரத்தில். ரெண்டுமே பெண்ணா. இங்க மாந்தி சூரியனுடைய நட்சத்திரத்தில், பூர நட்சத்திரத்தில், வீட்டில் பூர நட்சத்திரத்தில். இதுக்கும் 10ஆம் இடம், இதுக்கும் 10ஆம் இடம். இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல மாந்தி, அது இவருடைய லக்னமா போச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்ணுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல மாந்தி, அது இவருடைய லக்னமா போச்சு. அப்போ பாதிப்பு என்ன கொடுக்கும்? 10ஆம் இடம்னா கர்மா. அப்ப கர்ம காரியம் செய்யறதுக்கு என்ன இல்லைங்க, வாரிசு இல்லை. இது எப்படி நம்ம எடுக்க முடியும்? குரு லக்னத்திலே இருக்கார், குரு லக்னத்திலே இருக்கார், சூரியனும் லக்னத்திலே இருக்கார். இந்த ஜாதகத்துல குருவும் சூரியனும் லக்னத்துல. எங்க 5ஆம் அதிபதி லக்னத்துல தானே இருக்கு, சூரியன் ஆட்சியா தானே இருக்கு, வாரிசு கண்டிப்பா இருந்திருக்கணும் இல்ல. இந்த மாந்தி இந்த லக்னத்துல. ஏன்னா இது மட்டும் இல்லை, இதோட சேர்ந்துருது. அப்ப இதோட சேரும்போது அது அதனுடைய வேலையை செய்தா, அதே மாதிரி இதோட சேரும்போது இது வேலையை செய்தா. இது லக்னத்துக்கு அது 7ஆம் இடத்துல, இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல, இந்த லக்னத்துக்கு அவங்க மாந்தி 10ஆம் இடத்துல. அப்ப 7ஆம் இடம்னா என்ன சொல்லியிருக்கேன்? தாம்பத்தியம். இப்ப தாம்பத்தியத்தால குழந்தை பெறக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கல. சரி, 10ஆம் இடத்துல மாந்தி, ரெண்டு பேர்த்துக்குமே 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கனால தொழிலையும் ஒன்றும் போராடிட்டே இருக்கிறோம், ஜெயிக்க முடியல. அதே மாதிரி அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட்டு இது எதுவுமே சரியா கிடைக்கல. ஏன்னா இந்த மாந்தி பூர நட்சத்திரத்துல 7 12 கூடையவருடைய நட்சத்திரத்துல, இந்த மாந்தி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி நட்சத்திரத்துல. அப்ப 7 12 12 சரியா போச்சுங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 12 தான் மாற்று ட்ரீட்மெண்ட், ஆஸ்பத்திரி வைத்தியம் 12 தான். ஏன்னா இதெல்லாம் பப்ளிக்கா பண்ற விஷயமா, குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பப்ளிக்கா பண்ண இப்ப பண்றாங்க. இருந்தாலும் அது சொல்ல மாட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க இல்லைங்களா, இது என்னமோ பண்ணுறாங்கல்ல ஐவிஎஃப்யோ, அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா 7 12 12 இது சக்ஸஸ் ஆகலைன்றதுக்கான உதாரண ஜாதகம். சரிங்களா? இது நம்ம இப்போதான் பார்த்தாங்க, அதனால இப்போ பார்த்ததுனால நம்ம இந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே என்கிட்ட 2 பேர்த்தோடைய ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு குழந்தை, அதாவது ஒரு பையன் 25 வயசுல காலமாய் அந்த ஆக்சிடென்ட்ல இதை தவறிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நான் வந்து குழந்தை என்னுடைய வயிற்றுல தான் நான் பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு 2 டைம் ட்ரீட்மெண்ட் போனாங்க. பட் அந்த 2 ட்ரீட்மெண்ட்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம சொன்ன சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க.
2 குழந்தை. அதுக்கப்புறம் செஞ்ச ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு பொண்ணுக்கும் 3 வயசு 4 வயசு ஆகுது. அந்த ஜாதகத்தை நான் அடுத்த ஆய்வில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இது எப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்த்த ஜாதகத்தை விட நம்ம ஒரு விஷயத்த கொடுத்து அது சக்ஸஸ் ஆன ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன கிடைக்குங்க, நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனுடைய தன்மையை நம்ம வந்து உணர முடியும். அப்போ அது வந்து நமக்கு இதெல்லாம் நடக்கும்போது என்னென்னா, பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தாலையும் கடவுளுடைய அனுகிரகத்தாலையும் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம இந்த மாந்தி வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இதே மாதிரி தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மாந்தி. நம்ம வந்து மாந்தி பகவானை சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஆனால் முதல் நம்மளுடைய கர்மாவை எடுத்து கொடுக்குறவர். இந்த இடங்கள்ல ராகுவோ கேதுவோ சனி பகவானோ போகும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். அவங்களுக்கு அந்த கேது அவங்க ஜாதகத்தில் என்ன வீட்டில் இருக்காரோ அது சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம கோச்சாரத்தில் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம தெரியும் போது என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நம்ம அவேர்னஸாக நம்ம அதை வந்து நம்ம கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு தானே நம்மளை ஜாதகம் பார்க்கறது. சரிங்களா? ஓகே, இந்த ஜாதக ஆய்வை நம்ம இதோட நிறைவு பண்ணிக்குவோம். நம்ம அடுத்து வந்து கேள்வி பதில் செஷன் இருக்குது, அதில் வந்து நம்ம மீண்டும் இணைவோம். இதுவரை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த ஜோதி ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவரும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு தீர்க்காயலோடு எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்.